بسم الله الرحمن الرحيم. في كل فقرة مما يأتي جملتان. في كل فقرة مما يأتي جملتان. اجعل فعل الأولى شرطا وفعل الأخرى جوابه مستعملا إن. ஃபிக்ரத்னா பேசேஜ், பேராகிராஃபு, பத்தி, அதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை பேராகிராஃப்னு சொல்கிறோம்ல. இப்போ இது ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபிக்ரத் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரெண்டு ஜும்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிம்மயத்தினா பின்னால் வரக்கூடிய ஃபிக்ராவில், ஒவ்வொரு பத்தியில் ஜும்லதானி ரெண்டு வாக்கியங்கள் இருக்கின்றன. தத்ரிபுனி இது ஒரு வாக்கியம், அத்ரிபுக இது ஒரு வாக்கியம். இஜஅல் ஆக்கு, ஃபிஅலல் ஊலா முதல் வினை சொல்லை, ஷர்தன் ஷர்தாக முதல் வினை சொல்லை ஷர்தாகவும், வ ஃபிஅலல் உஹ்ரா அடுத்த வினை சொல்லை, ஜவாபஹு அதனுடைய ஜவாபாகவும், முஸ்தஅமிலன் இன்னை பயன்படுத்தி ஆக்குவாயாக அப்படின்னு சொல்றாங்க. தத்ரிபுனி அத்ரிபுக, தத்ரிபு நீ, தரப யத்ரிபு, அந்த தத்ரிபு நீ அடித்தாய், நீ இது என்னை. இந்த யா வந்து யா முத்தகல்லிம், என்ன ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்னா அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா ஈ நா. அந்த ஈங்கிறது யா முத்தகல்லிமா இருக்கா. அப்போது அதுக்கு நடுவில் நூன் சேர்க்கறது நமக்கு தெரியும். தத்ரிபுனி நீ என்னை அடிக்கிறாய், அத்ரிபுக நான் உன்னை அடிக்கிறேன். இது வந்து ஏன் அடிக்கிறத போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. புக்கில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நம்ம படிக்கணும். அதுக்குன்னு ஏன்ப்பா அடிக்கிறத பற்றி பேசுகிற, ஏன்ப்பா கத்தல் பண்ணுறதை பற்றி பேசுகிற அப்படின்லாம் கேட்டால் நான் என்ன சொல்கிறது. அது வந்து பாடத்தில் இந்த உதாரணத்துக்கு நம்ம புக்கை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம வேறு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அடிக்கவா போகிறோம். இப்போ இதை எப்படி இன்னை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இன்னு அதாத்து ஷர்த்து, அதுக்கப்புறம் தத்ரிபு நீ இருக்கு. இப்போ இந்த இன்னு வந்ததுனால இந்த வம்மா என்னாவும் சுக்குனா மாறிடும். இப்போ இன் தத்ரிபுனி, இப்போ இந்த தத்ரிபுங்கிறது ஷர்த் ஆயிடுச்சு. நீ என்னை அடித்தால், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அத்ரிபுகன் இருக்கு. இப்போ இது ஜவாபு ஷர்த்தா ஆகும்போது என்னாவும் இந்த அத்ரிபுங்கிறது அத்ரிப் அப்படின்னு சொல்லி மஜ்சூம் ஆகிடும். அப்போ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து இப்போ இதை எழுதி பார்க்கணும். அதுக்காண்டி தான் நானே டைப் பண்ணி காமிக்கிறேன். அத்ரிபுக இன் தத்ரிபுனி அத்ரிபுக, நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற அந்த மாதிரி எவ்வளவோ நம்ம டெய்லி இந்த பேட்டர்னில் பேசுகிறோம். நீ பண்ணினா நான் பண்ணுவேன்ப்பா, நீ வந்தீன்னா நான் வருவேன், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், இந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ அதுதான் வந்து இந்த பேட்டர்னில் நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இதை நம்ம படிக்கிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னுங்கிறது வார்த்தை என்ன, இதோட சேர்த்தா நமக்கு புரியும். தத்ரிப் நீ என்னை அடித்தால், அந்த ஆளுங்கிற அந்த விஷயத்த அந்த அர்த்தத்தை இந்த இன் கொடுக்குது. நான் உன்னை அடிப்பேன். அப்போ கண்டிஷன் அதாத்து ஷர்த்துனா கண்டிஷன், நிபந்தனை. தத்ரிப், இப்போ இது இன்னுங்கிறது என்ன பண்ணுது, ரெண்டு ஷர்த்தும் முதாரியாக வந்திருக்கு, ஜவாபு ஷர்த்தும் முதாரியாக வந்திருக்கு, ரெண்டுத்தையும் மஜ்சூம் ஆக்குது. அடுத்தது நஅமலு சாலிஹன் நதுகுலுல் ஜன்னத, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. நஅமலு சாலிஹன், அமில யஅமலு, அமில அவன் அமல் செய்தான், அவன் செயல் செய்தான், யஅமலு செய்கிறான், நஅமலு நாங்கள் செய்கிறோம், சாலிஹன் நல்ல
நல்லதாக, நல்லதாக செய்கிறோம், நல்ல அமலாக செய்கிறோம். நஅமலு சாலிஹன். நதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்தில் நாம் நுழைகிறோம். நதுகுலுல் ஜன்னத. இப்போ இது இன்ன யூஸ் பண்ணி முதல் வார்த்தையை, முதல் ஃபேலை ஷர்த்தாகவும் ரெண்டாவது ஃபேலை ஜவாபாகவும் ஆக்கும்போது என்னாவும் மஜ்சூம் ஆகிடும். நஅமல் சாலிஹன், இன் நஅமல் சாலிஹன் நதுகுலில் ஜன்னத. இன் நஅமல் சாலிஹன் நதுகுலில் ஜன்னத. அப்போ இந்த லாமுக்கு சுக்குன் வந்திருக்கு. எதனால? இன்னுனால. அதே மாதிரி இந்த லாமுக்கும் சுக்குன் வந்திருக்கு. நம்ம சேர்த்து ஓதுக்கிறதுக்காக இந்த கஸ்ராவை போட்டிருக்கோம். மற்றபடி இதில் சுக்குன் தான் இருக்கு. இப்போ நதுகுல், அதுக்கப்புறம் இந்த அடுத்த வார்த்தையோட நம்ம சேர்க்க முடியலல்ல. அப்போ இல்திகாவு சாக்கினைன்னு வரும்போது ரெண்டு சுக்குனும் ஒரே டைமில் ஒன்றா சந்திக்கும் போது அப்போ என்னாகும், சில ரூல்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல கஸ்ரா வச்சு நம்ம படிப்போம். இது படிக்கிறதுக்காக தான் இந்த கஸ்ரா இருக்க வழியா, இது மஜ்ரூர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா முதல்ல ஃபேலுக்கு மஜ்ரூர் இருக்கு, ஃபேலுக்கு மஜ்ரூர் கிடையாது, ஃபேலு ஜர்ராகாது. அப்போ நதுகுலில் ஜன்னத அர்த்தம் என்னது? இன் நஅமல் சாலிஹன், நீங்கள் நாம் நல்ல அமல்களை செய்தால், நல்லவைகளை செய்தால், நதுகுலில் ஜன்னத நாம் சொர்க்கத்தில் நுழைவோம். தஅகுலு துஆமன் ஃபாசிதன் தம்ரபு. தஅகுலு நீ சாப்பிடுகிறாய், துஆமன் ஃபாசிதன் கெட்ட உணவை, கெட்டுப்போன உணவை நீ சாப்பிடுகிறாய். தம்ரது நீ நோய்வாய்ப்படுவாய். அகல யகுலு அந்த தகுலு, மரித யம்ரது அந்த தம்ரது. தகுலு துஆமன் ஃபாசிதன் தம்ரது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னு, அதுக்கப்புறம் குலுங்கிறது குலு என்னவும் சுக்குன் வந்துடும். இன் தகுல். இப்போ இதெல்லாம் நம்ம படித்தது, அதனால ஹரக்கத்தை போடல, லாஸ்ட்டுக்கு மட்டும் போடுறேன். துஆமன் ஃபாசிதன் தம்ரது. தம்ரது இருக்கிறது என்ன ஆகுது? அதுக்கு சுக்குன் வந்துடும் இன் வந்ததுனால. அப்போ இன் தகுல் துஆமன் ஃபாசிதன் தம்ரது. அப்போ தான் வந்து இதுக்கு ஜவாபு ஷர்த்தா இதாகும். அப்போ இன்னு அதாத்து ஷர்த், தகுல் ஷர்த்து, அது கூட இதுவும் சேர்ந்து வருது, தம்ரல் ஜவாபு ஷர்த். அப்போ தான் அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு அந்த அந்த அர்த்தம் கிடைக்கும். இன் தகுல் துஆமன் ஃபாசிதன், நீ கெட்ட உணவை, கெட்டுப்போன உணவை உண்டால், தம்ரல் நோய்வாய்ப்படுவாய். நிறைய வந்து உதாரணத்தை நம்ம படிக்கணும், எழுதணும். அப்போ தான் நமக்கு இந்த விஷயம் நல்லா புரியும். நம்மள உதாரணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வெறும் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா நம்மளால் அதை யூஸ் பண்ணுற நேரத்துக்கு வருமானு தெரியாது. அதனால் உதாரணங்களை வச்சு நல்லா பயிற்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது ஃப்ளோவாக வரும் தேவைப்படுற நேரத்துக்கு. இல்லைன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஆமாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பண்ணுறதுக்குள்ள விடிஞ்சிடும். லா தஸ்தஹிது தர்சுபு. லா தஸ்தஹிது, இஜ்தஹத எஜ்தஹிது அந்த தஜ்தஹிது. லா தஜ்தஹிது நீ உழைப்பதில்லை, நீ உழைக்க மாட்டிக்கிற, நீ கடினமாக உழைக்க மாட்டிக்கிற. லா தஸ்தஹிது. தர்சுபு நீ தோல்வி அடைகிறாய், தர்சுபு நீ தோல்வி அடைகிறாய். அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? இன் சேர்க்கணும். இன் தஜ்தஹி, லா தஜ்தஹிது, லா. அப்போது இங்கே இந்த இன்னும் லாவும் வரும்போது அது நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன அரபிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா இல்லான்னு மாற்றிடுறாங்க. இல்லா, இல்லா அப்படிங்கிறது தனியாக ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் இந்த இன்னும் லாவும் சேரும்போது அது இல்லாவும் மாறுது. அதை நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இல்லானா தவிர, லா இலாஹ இல்லல்லாஹு, அந்த இல்லா. வ இலாஹுக்கும் இலாஹு வாஹிது லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அந்த இல்லாங்கிறது தவிரங்கிற அர்த்தம்.
ஆனா இது வந்து இன்னும் லாவும் சேரும்போது அதுவும் இல்லாவா மாறும். இதோட மீனிங் வந்து அந்த கண்டிஷனோட மீனிங்கை குறிக்குது. அதனால வந்து இதை இல்லான்னு எழுதுவாங்க. இல்லா இல்லா தஜ்தஹிதுங்கிறது என்னாகும்? தஜ்தஹிதுங்கிறது சுக்குன் வந்துடும். இல்லா தஜ்தஹித். தர்சுபுங்கிறது தர்சுப் சுக்குன் வந்துடும். இல்லா தஜ்தஹித் தர்சுப். நார்மலா வந்து ஸ்போக்கன்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் இதை ஒர்க் பண்ணி அதாவது பாஸ் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறணும், இது நீங்க வக்ஃபு பண்ணாட்டி கூட இங்க என்ன இருக்கு? சுக்குன் தான் இருக்குது. வக்ஃபுக்காண்டி சுக்குன் வைக்கிறதுங்கிறது அது தனி, அது ஸ்போக்கன்ல வர்றது. அவங்க வந்து கடைசி எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தாம சொல்றது, அது ஸ்போக்கன்ல அப்படி வர்றது, அது வேற. ஆனா இங்க நம்ம இலக்கணத்தோட படிக்கிறோம். கடைசி எழுத்துல என்ன வருதுங்கிறது இலக்கணத்தோட படிக்கிறோம். எல்லா தஸ்தஹித் தர்சுப். நீ கடினமா உழைக்கலைன்னா தர்சுப் தோல்வி அடைவாய். துசாஃபிரி துசாஃபிரீன உசாஃபிரு. இந்த துசாஃபிரீனங்கிறது மன்னஃபு அந்தி அந்தி துசாஃபிரீன. சாஃபர யுசாஃபிரு அந்த துசாஃபிரு அந்தி துசாஃபிரீன. ஒரு பெண்ணை நீ வந்து பிரயாணம் செய்தா, உசாஃபிரு நானும் உன்னுடன் பிரயாணம் செய்ய. ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கும். இல்லைன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரி மஹரமான ஆணாக இருக்கும். இல்லைன்னா ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கும். துசாஃபிரீன உசாஃபிரு நான் பிரயாணம் செய்கிறேன் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இப்போ இதை இந்த பேட்டர்னில் சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? என் துசாஃபிர் துசாஃபிரீனன்னு இருக்கா? இன் துசாஃபிரீன